10th standard science lesson number 12. Up to this we have seen 3 videos. We are well known about the tissue type of systems and internal structure of dicot, stem and dicot, monocot, stem, root and leaf. So in this video we are going to see about 2 important concepts. One is chloroplast and another one is photosynthesis. Okay, right. Chloroplast பத்தியும் photosynthesis பத்தியும் தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். Chloroplast அப்படிங்கிறது நமக்கு தெரியும். It contains a green color pigment அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Chlorophyll அப்படிங்கிறது இருக்கும். Which helpful in the process of photosynthesis அப்படின்னு சொல்றோம். Right, before going to chloroplast, you have to know what is plastid and what are its types. Then after that we are going to know about chloroplast, then photosynthesis and what are the factors affecting photosynthesis. A small video. So what is a plastid first? A plastid is nothing but a double membrane bounded organelles found in the plant and the algae. தாவரத்திலையும் ஆல்காக்களையும் இருக்கக்கூடிய ஒரு டபுள் லேயர்ட் மெம்பரேன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளாஸ்டிட் அப்படின்னு சொல்றோம். நிறமிகள் அப்படின்னு நம்ம கொண்டு வரப்போம். இந்த பிளாஸ்டிடை பொறுத்தவரை டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். 3 டைப்பா நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா that is called chloroplast அப்படின்னு சொல்றோம். பசுங்கணிகங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த chloroplastல தான் we contains the chlorophyll pigment அப்படிங்கிறது இருக்கும். தாவரம் ஏன் பச்சையா இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான காரணம் இந்த chloroplast அப்படிங்கிறது. So this is gives the green structure to the plant. The next plastid we call it as chromoplasts, நிறங்கணிகங்கள் அப்படின்னு சொல்றோம். So these chromoplast is helpful for the plants to give different colors of flowers and different colors of fruits. பழங்கள்லையும் பூக்கள்லையும் அந்த மலர்கள்லையும் அந்த பல்வேறு நிறங்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அது குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். There is another plastid which is we call it as leucoplast அப்படின்னு சொல்றோம். நிறமற்ற கணிகங்கள் அப்படின்னு சொல்றோம். Which does not contain any colors. So these are the main 3 plastids. One is chloroplast, second is chromoplast and third one is leucoplast. So chloroplastங்கிறது green colorல இருக்கும், which is mainly responsible for the green color of the plant. Chromoplast அப்படிங்கிறது fruit, flower அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் கலர்ஸ் நம்ம உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணங்கள். தென் லீகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது நோ கலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது போறோம். வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா you have to know 4 main structures. What are the main 4 structures அப்படிங்கிறது பார்க்கணும். First structure we call it as envelope அப்படின்னு சொல்றோம். இந்த envelope அப்படின்னு பார்க்கும்போது it contains 2 type of membrane. One is outer membrane, another one is inner membrane அப்படின்னு சொல்றோம். outer membrane, inner membrane அப்படின்றது. இப்போ இந்த outer membrane, inner membrane எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு படம் போட்டு காட்டுறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ குளோரோபிளாஸ்ட்டை பொறுத்தவரை நிறைய ஷேப் இருக்கும். அதில் ஒரு ஷேப் வந்து ஓவல் ஷேப் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இந்த குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது ஓவல் ஷேப்பாக இருக்கும். There is a outer membrane which is less permeable membrane and in படம் போடுங்க வச்சுக்கோங்க. முதல்ல 2 மெம்பரேன் படம் போடுங்க. This is outer membrane and this one is inner membrane. The space we call it as intercellular spaces. நடுவில் இருக்கக்கூடிய இப்போ தான் என்ன சொல்றோமா இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். Then the chloroplast envelope has outer membrane and inner membrane which is separated by intermembrane spaces அப்படின்னு சொல்றோம். இந்த நடுவில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் intermembrane spaces. இதுதான் envelope பொறுத்தவரை. சரிங்களா? ரைட். இதில் பார்த்தீங்கன்னா
அவுட்டர் மெம்பரேன் அப்படிங்கிறது பெர்மியபிள் மெம்பரேன், எது வேணா உள்ள அனுப்பும். பட் இன்னர் மெம்பரேன் அப்படிங்கிறது செமி பெர்மியபிள் மெம்பரேன், அப்படின்னா செலக்டிவ் பெர்மியபிள் மெம்பரேன், முக்கியமானதை மட்டும்தான் அது என்ன பண்ணும், உள்ள அனுப்பும். பெர்மியபிள் அப்படின்னா சிறு சிறு துளைகள் அப்படிங்கிறது இருக்கும். தென் செகண்ட் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரோமாங்கிறது என்னன்னா இந்த மெம்பரேனுக்கு இன்னர் மெம்பரேனுக்கு உள்பகுதி, இது அனைத்தும் ஸ்ட்ரோமா. திஸ் இஸ் கால்ட் மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல இருக்கிறது பூரா இது பூரா மேட்ரிக்ஸ்னு பேரு. இன்சைட் த மெம்பரேன் we called it as stroma. நல்லா கவனிச்சு. இதுக்குள்ளதான் இந்த ஸ்ட்ரோமா contains all the DNA and ribosomes and other molecules. புக்ல கொடுத்துறாங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். for photosynthesis. இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள தான் டிஎன்ஏ இருக்கப்போ ரைபோசோம் 70s டைப்ல இருக்கும் அண்ட் அதர் மாலிகுல்ஸ் required for protein synthesis. இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோமா அல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். The next to stroma we have thylakoid membrane அப்படின்னு சொல்லுவோம். The thylakoid membrane அப்படிங்கிறது பார்க்கும்போது a disc shaped structure. நீங்க கவனிங்க, இது membrane, thylakoid membrane. This is called lumen. இதுக்கு என்னப்பா lumen. The both this arrangement we called it as thylakoid. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், thylakoid அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தைலகாய்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த இன்னர் மெம்பரேன்லேருந்து ஸ்ட்ரோமா லேமெல்லே அப்படிங்கிற பகுதி வச்சுக்கிட்டு இதில் தான் தைலகாய்டு வந்து அரேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதே போல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரோமா லேமெல்லேன்றது, இதில் தான் தைலகாய்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். டிஸ்க் ஷேப்பாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் டிஸ்க் இஸ் இன்டர்னலி கனெக்டட், இதுவும் கனெக்ட் ஆகிருக்கும். The chlorophyll pigment are present in the thylakoids. இதில் தான் chlorophyll அப்படிங்கிறது இருக்கும். நல்லா கவனிச்சிங்க, இதில் தான் chlorophyll அப்படிங்கிறது இருக்க போகுது. If this thylakoid arranged one by one, that is called grana. இந்த தைலகாய்டெலாம் இந்த அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் கிரானா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் செட்டுக்கு ஒன்று மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அது என்னப்பா சொல்லிக்கிறேன், தைலகாய்டு. அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்தா கிரானா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் இன்டர்கனெக்ட் ஈச் அதர் வித் மெம்பரேனஸ் லேமெல்லா கால்ட் ஃப்ரெட் சேனல். நான் கொடுத்துருக்க பாருங்க, அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இந்த தைலகாய்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு தைலகாய்டும் டிஸ்க் ஷேப்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும்போது தே ஆர் இன்டர்னலி கனெக்டட் வித் ஸ்ட்ரோமா லேமெல்லே. ஞாபகம் வச்சுக்கணும், இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். பச்சை கலரில் கொடுத்துருப்பாங்க புக்கில் படம் போட்டு. இது உள்ளுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறது ஸ்ட்ரோமா லேமெல்லேயோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த எசென்சியல் 4 structures ஆஃப் த chloroplast. ஒன் இஸ் envelope which consists of both outer membrane and inner membrane. envelope அப்படிங்கிறது வெளியில் ஒரு மெம்பரேன் இருக்கும், உங்களுக்கு நடுவில் மெம்பரேன் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து உள்ளே வந்தீங்கன்னா தைலகாய்டு இருக்கும். தைலகாய்டுங்கிறது ஒரு டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் எப்படி இருக்குன்னா உள்ள லூமன் இருக்கும், அதை சுற்றி envelope மெம்பரேன் தைலகாய்டு மெம்பரேன் இருக்கும். இந்த தைலகாய்டுக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கேன் நான், குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்குள்ளே தான் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதை ஒரு டிஸ்க் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் கிரானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காசை வந்து லைனாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் கிரானா அப்படின்னு சொல்லுவாங்க. Each thylakoid are connected with the help of stroma lamellae அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். At the same time these thylakoids are connected each other with the Fred channels அப்படின்னு சொல்றோம். இது உள்ளுக்குள்ள ஒன்று ஒன்று நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லா இடங்களையும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த தைலகாய்டு அப்படிங்கிறது இருக்குன்றது ஞாபகம் வச்சுங்க. இன்னர் மெம்பரேன்ல கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு இன்டர் கனெக்ஷன் இது ஒன்றா இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லணும், குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்போ இது குளோரோபிளாஸ்டுடைய படம். படத்தை பார்த்தீங்க புரியும். ஸோ திஸ் இஸ் அவுட்டர் மெம்பரேன் அண்ட் திஸ் இஸ் இன்னர் மெம்பரேன். நல்லா கவனிங்க, இது அவுட்டர் மெம்பரேன், சாரி இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். நடுவில் இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் தான் இன்டர் மெம்பரேன் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்றோம்.
இங்க பாத்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள இந்த ஆஷ் கலர்ல இருக்கக்கூடியது ஸ்ட்ரோமா, மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமா, which consists of all the DNAs and 70s ribosomes and protein molecules. இதெல்லாமே இதுக்குள்ள இருக்கும். So this is called entire setup we call it as granum. Granoட plural, granaன்னு சொல்றோம். So இதுல பாத்தீங்க ஒரு டிஸ்க் ஷேப் மட்டும் எடுத்தா that is called thylakoid. இத கொடுத்திருப்பாங்க. So these thylakoids are connected with the lumen here. இது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், lumen இருக்கும், மேலே வந்து envelope இருக்கும். இது உள்ளுக்குள்ள இன்டர்னல் இந்த கனெக்டட் அப்படின்னா ஃப்ளட் சேனல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் ஆர் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். தென் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்? ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் போட்டோசிந்தசிஸ். குளோரோபிளாஸ்ட் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் த ப்ராசஸ் ஆஃப் அக்கரிங் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். தென் இஸ் யூஸ் டு ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச் பிகாஸ் இட் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, தான் சேர்த்து வைக்கணும்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Then synthesis of fatty acid, கொழுப்பு அமிலங்கள் உற்பத்திக்கு அது பயனளிக்கும். அதுக்கு அடுத்ததாக ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ், லிப்பிட்ஸ்களை சேகரிப்பதற்கும் அது ஹெல்ப் பண்ணும். தென் லாஸ்ட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், நிறைய குளோரோபிளாஸ்ட் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம். ஸோ திஸ் மே பி ஆஸ்க்ட் இன் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் குளோரோபிளாஸ்ட்டை பற்றி. நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போட்டோசிந்தசிஸ்னா என்ன? ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். ஒளிச்சேர்க்கை என்பது எங்க நடக்கும்? போட்டோசிந்தசிஸ் this should be occurred in a green color plants and algas. எந்த ஆல்காக்களையோ அல்லது எந்த தாவரங்கள்ல பச்சையம், அதாவது குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் வச்சிருக்கோ அதுல மட்டும்தான் என்ன நடக்கும்? போட்டோசிந்தசிஸ். So photosynthesis is a process that using the energy occurred from the attained from the sunlight and with the help of carbon dioxide it converts or it can able to produce its own food. That process we called it as photosynthesis. It is a process by which autotrophic organism, autotrophic means those organisms which can able to produce food by itself, தனக்கு வேண்டிய உணவை தானா தயாரிச்சுனா அதுக்கு பேர் autotrophs னு பேர். If it is dependent on other organism means that is called heterotrophs அப்படின்னு சொல்றோம். So green plant, alga and chlorophyll containing bacteria energy from the sunlight to synthesize their own food. This is called photosynthesis அப்படின்னு சொல்றோம். இந்த photosynthesis is explained by this reaction. This may be asked in 1 mark questions. Here from the atmosphere the carbon dioxide is utilized. This is water. So in the presence of sunlight and chlorophyll, this carbon dioxide and water is converted into carbohydrate, that is glucose. And during this process the oxygen is liberated. வரக்கூடிய கேஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது. So this is called photosynthesis. This is general equation. So இந்த photosynthesis எங்கெல்லாம் நடக்கும் அப்படி பார்க்கும்போது the photosynthesis may be occurred wherever the green parts will be present. எங்கெல்லாம் தாவரத்துல பசுமையான பகுதிகள் இருக்கோ அதெல்லாம் நடக்கும். எங்க அதிகபட்சம் இருக்கும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா green leaves நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். Right. So for photosynthesis process, some pigments are responsible for the occurring in the process of photosynthesis. Photosynthesis நடக்கிறதுக்கு தேவையான pigments அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா photosynthetic pigment அப்படின்னு சொல்றோம். This pigment is classified into 2 types. One is primary pigment and another one is accessory pigment. அப்படின்னு 2 pigment. எந்த pigment photosynthesis process உட்படுதோ அதுக்கு பேர் photosynthetic pigment னு சொல்றோம். This is divided into 2 types. One is primary, another one is accessory pigment அப்படின்னு நம்ம சொல்றோம். So these primary pigments example we call it as chlorophyll A அப்படிங்கிறதும் accessory pigment துணைங்கிறது போது chlorophyll B and carotenoids அப்படி. These pigments have separate function. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு function இருக்கு. The function of chlorophyll A or the function of primary pigment is to convert the solar energy into chemical energy. சூரியனிலிருந்து வரக்கூடிய சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றக்கூடியது யார் அப்படிங்கிறது primary pigment, that is chlorophyll A அப்படிங்கிறது. So this is the main process that occurs, so that we call it as this is as a reaction center. So the primary pigments where it converts the solar energy and chemical energy, that center we call it as reaction center. What is the work of accessory pigment? Is just pass the solar energy to the chlorophyll A. சூரிய ஒளியை நேரா chlorophyll A க்கு கொண்டு போறது யாருன்னா accessory pigment ஓட வேலை. இதுதான் photosynthetic pigment அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்லா கவனிங்க. The pigment which is responsible for photosynthetic process is we call it as photosynthetic pigment. This is divided into 2 types.
One is primary and another one is accessory pigment. The primary pigment has nothing but chlorophyll A. The accessory pigment is nothing but chlorophyll B and carotenoids. So what are the function of primary pigment means it converts the solar energy into chemical energy, and accessory pigment it just pass the solar energy to the chlorophyll A. அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? ரைட். இந்த பிக்மெண்ட்டை பற்றி கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். These two pigment in cumulatively we called it as photosynthetic pigment systems அப்படின்னு நம்ம சொல்றோம். Then what are the role of sunlight in the photosynthesis? சூரிய ஒளியினுடைய முக்கிய பங்கு என்ன? இப்போ photosynthesis அப்படிங்கிற ப்ராசஸ் சூரிய ஒளி இருக்கும்போது தான் நடக்குமா அப்படின்னு நம்ம கேள்வி வரும். கிடையாது. This photosynthesis may be occurs even in light and also absence of light. So this photosynthesis reaction is divided into two types. One is light reaction and another one is dark reaction அப்படின்னு சொல்றோம். The light reaction அப்படின்னு பார்க்கும்போது it's mainly occurred in the thylakoid membrane, that is in the granula நடக்கக்கூடிய விஷயம். Then the dark reaction is occur in the stroma. எங்க நடக்கும்? stroma. இது ரெண்டு 1 mark question ஞாபகம் வச்சுக்கோங்க. The first, the light dependent photosynthesis, that is otherwise we call it as Hill reaction அப்படிங்கிறது. ராபின் ஹில் அப்படிங்கிறவரு இந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சதால அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன். திஸ் occurs in thylakoid membrane. அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டோட்டல் thylakoid membrane என்ன சொல்லலாம்? நம்ம கிரானான்னு சொல்லிக்கலாம். ரைட். What was the process that occurs in light dependent reaction? இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எங்க ரியாக்ஷன் நடக்கும் சொல்லியிருக்கிறேன்? thylakoid membrane. நல்லா கவனிச்சுங்க. So in this reaction the photosynthetic pigment absorbs the light energy and converted it into chemical energy. நான் ஏற்கனவே சொன்னேன். chlorophyll A அப்படிங்கிறது என்ன பண்ணணும் சொல்லியிருக்கிறேன்? சோலார் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். என்ன கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது பாருங்க? ATP it converts and NADPH2 adenosine triphosphate அப்படின்னும் நிக்டோனமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு கெமிக்கலாகவும் கன்வெர்ட் பண்ணும். யார் கன்வெர்ட் பண்றா? chlorophyll A pigment. So this is occurs in the thylakoid membrane structure. So the light dependent reaction. Right. After producing this type of energy, இந்த ரெண்டு எனர்ஜியும் எங்க கொண்டு போறோம் அப்படின்னா தைலகாய்ட்ல இருந்து ஸ்ட்ரோமா கொண்டு போறோம். நல்லா கவனிங்க. இந்த எனர்ஜியை தான் யூட்டிலைஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ண போறோம்? அடுத்த கெமிக்கல் எனர்ஜி நமக்கு வேண்டிய ஃபுட்டுக்கு நம்ம மாற்றக்கூடிய விஷயங்கள். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் அக்கர்ஸ் இன் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். இங்க என்ன தேவையில்லை? லைட்டுங்கிறது தேவையில்லை. பட் ஹியர் த லைட் இஸ் நெசசரி. ஹியர் த லைட் இஸ் நாட் நெசசரி பிகாஸ் the chemical substances which are obtained by the light dependent reaction is synthesized here. Light dependent reactionல நாம என்ன தயாரிச்சோமோ அந்த கெமிக்கலை பயன்படுத்தி தான் என்ன ரியாக்ஷன் நடக்குது? நமக்கு லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது எங்க நடக்கும் அப்படின்னா this is carried out in the stroma அப்படின்னு சொல்றோம். During this reaction நல்லா கவனிங்க, carbon dioxide is reduced into carbohydrate. நான் ரியாக்ஷன்ல சொன்னேன் 6CO2 plus 63H2O gives C6H12 O6 அந்த ஃபார்முலேஷன். அப்ப கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா மாற்றும். எதை வச்சு? வித் ஹெல்ப் ஆஃப் ATP அண்ட் NADPH2. அப்படின்னா லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல வரக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்டட் இன்டு கார்போஹைட்ரேட்ஸ் மாற்றும். ஸோ திஸ் இஸ் கால்டு கால்வின் சைக்கிள். இதுக்கு இன்னொரு பேர் என்னப்பா? கால்வின் சைக்கிள். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒன்று light dependent reaction, இது light independent reaction. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. So this reaction is occurs with the help of only sunlight and this reaction occurs without help of the sunlight. Here this process is occurs in the thylakoid membrane. So here this process is occurs in the stroma. So in the thylakoid membrane the pigments converts the solar energy into ATP and NADPH2 and this ATP and NADPH2 is now moved from thylakoid to stroma. In the stroma, the carbon dioxide is reduced to carbohydrates with the help of these chemical substances. So this is called Calvin cycle and this is occurs without help of the light reaction. So this was the diagram which is called shown for light dependent reaction. அப்படிங்க நடக்குது. நல்லா கவனிங்க. இப்போ சன்லைட் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்குள்ள தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கு, பிக்மெண்ட்ஸ் இருக்கும்.
இந்த பிக்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். So these are the three conversions that should be occurs in the light dependent reaction. That means the water is converted into oxygen. Then the ADP is converted into ATP. நல்லா கவனிங்க. Adenosine diphosphate is converted into adenosine triphosphate. Here the NADP, nicotinamide adenine diphosphate, is converted into NADPH. அப்படி நம்ம மாத்திக்கணும். So இந்த conversion மூணு எங்க நடக்கும்னா light dependent reactionல நடக்கும். This is called Hill reaction. So this is called Calvin cycle. Here the carbon dioxide is reduced into glucose. நல்லா கவனிங்க இந்த diagram. This carbon dioxide is reduced into glucose. Glucose ஆ மாறுது with the help of the ATP and NADPH. நல்லா கவனிச்சுங்க. ATPயும் NADPH பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு கால்வின் சைக்கிள் மூலமா என்னவா மாறுது, நமக்கு குளுக்கோஸா மாறும். So during this process, this ATP is synthesized and NADPH is synthesized into AD plus and NAD plus. This is called light independent reaction. So இதுதான் ரெண்டு சைக்கிள். உங்க புக்ல இது ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ஹில் ரியாக்ஷன், இது கால்வின் சைக்கிள் சொல்றோம். ஹில் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இங்க கொடுத்துருக்கிறேன். இது கால்வின் சைக்கிள் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ரைட், இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக அப்படி பார்த்தோம் அப்படின்னா, what are the factors that affecting photosynthesis அப்படின்னு. There are two factors which affecting photosynthesis. One is internal factor, another one is external factor. அகக்காரணிகள் புறக்காரணிகள் அப்படின்னு சொல்றோம். internal factors என்ன? These are the factors which occurred inside the plant. அப்படின்னா பிக்மெண்ட். பிக்மெண்ட்ங்கிறது நான் குளோரோஃபில்லோட அளவு குறைவாக இருக்கும்போது போட்டோசிந்தசிஸ் அளவு குறைவாக இருக்கலாம். லீஃப் ஏஜ், பிகாஸ் டியூ டு த ஏஜிங் ஆஃப் லீஃப் த லீஃப் லாஸ்ட் இட்ஸ் கலர், கிரீன் கலர் போய்டும். அப்போ போட்டோசிந்தசிஸ் குறைவாக இருக்கும். தென் அக்யூமுலேஷன் ஆஃப் மோர் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வில் ஸ்லோயர் த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். தென் சீக்ரெஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த 4 ஃபேக்டர் இல்லைனாலும் போட்டோசிந்தசிஸ் ஃபேக்டர் ஆகும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மீன்ஸ் the light is important, because the light dependent reaction should be occurs with the help of this light. Then for Calvin cycle, the carbon dioxide should be necessary from the atmosphere. Then other factors, external factors are temperature, water and mineral elements. So these are the 5 elements factors which are affecting the photosynthesis externally, வெளியில இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். So this was the main concept about the photosynthesis. சரியாப்பா? So இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் chloroplastனா என்ன, போட்டோசிந்தசிஸ் என்ன. குளோரோபிளாஸ்டோட அமைப்புக்குள்ள வரும்போது என்வலப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ஸ்ட்ரோமா பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, தைலக்காய்டை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது கிரானா அரேஞ்ச்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது போட்டோசிந்தசிஸ் வரும்போது போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னா, பிளான்ட் தனக்கு வேண்டிய ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிறதுக்கு பேர் போட்டோசிந்தசிஸ். அது 2 ரியாக்ஷனா பிரிக்கிறீங்க. லைட் டிபெண்ட் பண்ணி ஒன்று, லைட் இண்டிபெண்டன்ட் ஒன்று. லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷனுக்கு பேர் ஹில் ரியாக்ஷன் சொல்றோம். லைட் இண்டிபெண்டன்ட்டுக்கு பேர் கால்வின் சொல்றோம். லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குளோரோஃபில் பிக்மெண்ட் சோலார் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அந்த கெமிக்கல் எனர்ஜியை ஸ்ட்ரோமாக்கு போகுது. ஸ்ட்ரோமால லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் மூலமாக அந்த கெமிக்கல் எனர்ஜியை பயன்படுத்தி ஸ்ட்ரோமா கார்பன் டை ஆக்சைடையும் என்னவா கன்வெர்ட் பண்ணுது, குளுக்கோஸா நமக்கு கன்வெர்ட் பண்ணுது. தென் தீஸ் ஆர் த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த போட்டோசிந்தசிஸ். ஓகேவாப்பா? ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டோசிந்தசிஸ் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது last concept, that is mitochondria and the type of respiration. See you. Bye bye.